வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு சென்னை தலைநகரில் தமிழகத்தின் தந்தை ஐயா மாப்போசி அவர்கள் சிலை வைத்தார்கள். வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்று சொன்னால் நமக்கு எல்லாம் தெரியக்கூடியவர். அவருடைய தேசபக்தர், விடுதலை போராட்டத்தினுடைய வீரர், நாட்டினுடைய விடுதலைக்காக பல்வேறு கொடுமைகளை அணிவித்தவர் என்றுதான் நமக்கு தெரியும். ஆனால் இதையும் தாண்டி அவர் பல்வேறு கொடுமைகளை இந்த நாட்டினுடைய இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக மகாத்மா காந்தி அவர்களோடு சேர்ந்து பல்வேறு விதத்தில் போராட்டங்களில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு சிறை கொடுமைகளை அனுபவித்து இரட்டை ஆயுள் தண்டனையை அனுபவித்து சிறையிலே செக்கிழுத்து எவ்வளோ கொடுமைகளை அனுபவித்த ஒரு மாபெரும் மனிதன் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். வ.உ.சி. அவர்கள் அவருடைய கொள்கைகளை, அவருடைய சிந்தனைகளை, அவர் இந்த நாட்டுக்காக செய்த சேவைகளை ஐயா மாப்போசி அவர்களுக்கு அவர் மீது ஒரு ஈர்ப்பு வந்தது. வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய வாழ்க்கை வரலாறுகளை இந்த நாடெங்கும் எடுத்து செல்ல வேண்டும். இப்படி ஒரு மனிதன் தன் வாழ்நாளையும் தன்னையும் அர்ப்பணித்து இந்த நாட்டுக்காக போராடி இருக்கின்றான், கொடுமைகளை அனுபவித்திருக்கின்றான். இவனுக்கு எப்படியாவது இந்த நாட்டிலே ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை எடுத்து பல்வேறு மனிதர்களால் எழுச்சொற்களை எல்லாம் கேட்டு அன்றைக்கு மாப்போசி அவர்கள் சென்னையிலே சிலை வைத்தார்கள். 1936 நவம்பர் 18ஆம் தேதி அன்று வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் காலமானார்கள். இவர் காலமான பிறகு இவருக்கு எப்படியாவது இவருக்கு ஒரு சிலை வைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஐயா மாப்போசி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய மனிதர்களை எல்லாம் சந்தித்து பேசுகின்றார்கள். ஆனால் யாரும் வ.உ.சிக்கு சிலை வைப்பதற்கு முன் வரவில்லை. ஏன் வ.உ.சிக்கு சிலை வைக்க காங்கிரஸ் கட்சி முன் வரவில்லை என்றால் 1920ஆவது ஆண்டில் மகாத்மா காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கத்தை இவருக்கு பிடிக்கல. அதனால் மகாத்மா காந்தியிடமிருந்து இவர் வெளியேறி விடுகிறார், காங்கிரஸ் கட்சியிடமிருந்து வெளியேறி விடுகிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து இவர் வெளியே வந்த காரணத்தினால அன்றைக்கு இருந்த காங்கிரசார்கள் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை இந்த தேசத்தினுடைய துரோகி என்றே வர்ணிக்கிறது. இந்த தேசத்தினுடைய துரோகி தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்றெல்லாம் காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் இவரை மிக மிக இழிவாக பேசியது. இவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்த பிறகு நீதி கட்சி தலைவர்கள் எல்லாம் இவருக்கு தூது விடுகிறார்கள். நீங்கள் நீதி கட்சிக்கு வந்துருங்க, நீங்க காங்கிரஸ் கட்சியில் அல்ல, அதனால் நீங்கள் நீதி கட்சிக்கு வாருங்கள் என்று தூது விடுகின்ற நேரத்தில் கூட ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சொல்கிறார்கள், நீதி கட்சி என்பது இன்றைக்கு ஆங்கிலேயரிடத்திலே நெருங்கிய தொடர்பில் நட்பில் இருக்கிறீர்கள், அதனால் நான் அங்கு வரமாட்டேன். நான் காந்தியை விட்டு வெளியே வந்தாலும் காந்தியினுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டவன். இன்றளவும் நான் காந்தியோடு நட்பு கொண்டு இருக்கின்றேன், இன்றளவும் காந்தியோடு இன்னும் நான் போராடுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன அன்றைக்கு இந்த தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்த காரணத்தினால் அவர் இறந்த பிறகு காங்கிரஸ் கட்சி அவருக்கு சிலை வைக்க சற்று மறுத்தது. ஆனால் ஐயா மாப்போசி அவர்கள் அவர் இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்த கொடுமைகள் அனுபவித்த எல்லாத்தையும் இந்த நாட்டு மக்களுக்கு எப்படியாவது தெரியப்படுத்திடணும். அதனால் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவருக்கு சென்னை தலைநகரில் ஒரு சிலையை வச்சே தீரணும்னு சொல்லி அவர் படாத கஷ்டப்பட்டு எல்லா பெரிய மனிதர்களையும் சென்று சந்திக்கிறார்கள். 1939ஆவது ஆண்டில் சென்னையில் காங்கிரஸ் கட்சியுடைய செயலாளராக ஐயா மாப்போசி அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியில் போய் கேட்காங்க, எப்படியாவது வ.உ.சிக்கு ஒரு சிலை வைத்து விட வேண்டும், எப்படியாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அன்றைக்கு இருந்த அந்த காங்கிரஸ் கட்சி வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு ஒரு இடத்துல சிலை வைக்கிறதுக்காக ஒரு தீர்மானத்தை போட்டு கொடுக்காங்க. இந்த இடத்துல நீங்க வச்சுக்கங்க, இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துக்கு முன்பு ஒரு கொடிமரம் இருந்திருக்கு, அந்த கொடிமரத்து பக்கத்துல அவருடைய சிலையை நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை மட்டும் போட்டு கொடுக்கு. தீர்மானத்தை பெற்றுக்கொண்ட ஐயா மாப்போசி அவர்கள் கேட்கின்றார்கள், இந்த சிலை எல்லாம் செய்யணுங்களா, அதுக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுங்க
அப்படின்னு கேட்கிற போது யாரும் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. உடனடியாக அவர்கள் தீரர் சத்தியமூர்த்தி அவர்களை போய் சந்திச்சு கேட்கிறாங்க, ஐயா வஉசி அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த தியாகங்களையும் பட்ட துன்பங்களையும் உங்களுக்கு தெரியும், அவருக்கு எப்படியாவது ஒரு சிலை வைக்க வேண்டும், நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் பணம் கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள். ஐயா சத்தியமூர்த்தி அவர்கள் சொல்லுகிறார்கள், சிலை வைப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கப்படுகிறது, ஆனால் எங்களிடத்திலே பணம் இல்லை, நீங்கள் எப்படியாவது புரட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முடிக்கிறார்கள். இந்த டிராமில் அந்த காலத்தில் சென்னையில் வேலை பார்த்தவங்கலாம் போய் ஐயா மாப்போசி சொல்கிறார்கள், இப்படி ஒரு மனிதனுக்கு நாட்டில் சிலை வைப்பதற்கு பணம் இல்லை, ஏதாவது கொஞ்சம் கொடுங்கள் என்று அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணுதாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியிலே கடை வைத்திருக்கிறவர்கள் விறகு கடைக்காரங்க வியாபாரிகிட்டலாம் கொஞ்சம் கேட்குறாங்க, வஉசிக்கு சிலை வைக்க போறேன், ஏதாவது எனக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அந்த வாங்கிய பணம் வஉசியுடைய சிலையை முழு உருவ சிலையாக வைப்பதற்கு போதுமான பணம் இல்லை. உடனே இவருடைய நண்பர்களிடத்திலே போய் கேட்கின்றார்கள், என்ன செய்வது, இவ்வளவுதான் பணம் இருக்கு, இதை வச்சு எப்படி சிலை வைப்பது? உடனே அவருடைய நண்பர்கள் சொல்கிறார்கள், ஏன் முழு உருவ சிலை வைக்க வேண்டும், மார்பளவு சிலையாக நம்ம வைத்து விடுவோம் என்று சொல்லி ஐயா மாப்போசி அவரிடத்தில் பேசி அன்றைக்கு மார்பு அளவு சிலையை தயாரிக்கிறார்கள். அந்த சிலையை 1939 ஆண்டில் அந்த சிலையை அங்கே வைத்து விடுகிறார்கள். அந்த சிலை திறப்பு விழா எவ்வளவு நேரம் நினைச்சு தெரியுமா? ஒரு மாபெரும் சகாப்தம் பண்ணிய ஒரு மாபெரும் சுதந்திர போராட்டத்தின் தியாகியினுடைய சிலை திறப்பு விழா 47 நிமிடங்கள் மட்டுமே அன்றைக்கு சென்னையில் நடைபெற்று இருக்கிறது. ஏன்னா யாருக்குமே வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு சிலை வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அன்னைக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலும் 3 ஆண்டுகள் அதற்காக தொடர்ந்து முயற்சி எடுத்து ஐயா மாப்போசி அவர்கள் அன்றைக்கு சிலை வைத்தார்கள். ஆனால் போதாத காலம், சிலை வைத்த மறுநாள் சிலை வைத்த அந்த திடலில் பொருட்காட்சி போட்டிருக்காங்க. பொருட்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த பொருட்காட்சி நடந்து கொண்டு இருக்கின்ற அந்த நேரத்தில் பொருட்காட்சி திடலில் எதிர்பாராத விதமாக தீப்பற்றி விடுகிறது. அங்கு போட்டிருந்த கடைகள் எல்லாமே எரிந்து நாசமாகி விடுகிறது. ஐயா வஉ சிதம்பரம் பிள்ளை அவருடைய சிலை மட்டும் அப்படியே இருக்கு. சரி, சிலை எப்படியா தப்பிச்சு விட்டது என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் 2-3 நாட்கள் கழித்து அந்த இடத்துல பார்த்தாங்கன்னா அங்க வஉசியுடைய சிலையை காணும். அது உடைத்தார்களா எடுத்தார்களா எங்கு இருக்கிறது என்று இன்றளவும் அந்த சிலை எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, யார் அதை சேதப்படுத்தினால் என்று கூட இன்றளவும் அது தெரியாது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் 1939 வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு சிலை வைத்த பெருமை இந்த நாடார் சமுதாயத்திற்கு உண்டு. ஏனென்று சொன்னால் ஐயா மாப்போசி அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அதுக்கு அவருடைய சிலை எப்படியா கொண்டு வந்துடணும்ட்டு. இன்றைக்கு அவரை பற்றி நாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். வஉ சிதம்பரம் பிள்ளை என்றால் செக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன் என்றெல்லாம் பல்வேறு விதமாக அவரை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதற்கெல்லாம் காரணமானவர் ஐயா மாப்போசி அவர்கள். ஐயா வஉசியினுடைய புகழை எப்படியாவது நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்திடணும். சிலையைத்தானே உடைச்சான், சிலையைத்தானே வைக்க விடாம பண்ணினான், பரவாயில்லை. தன்னுடைய எழுத்துக்களால் தன்னுடைய பேனாக்களால் வஉ சிதம்பரம் பிள்ளையை பற்றி பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு புத்தகங்களை எழுதி இந்த நாட்டு மக்களுக்கு அங்கங்க கொண்டு கொடுத்தார். வஉ சிதம்பரம் பிள்ளையை பற்றி அவர் எழுதிய புத்தகத்தை படித்து விட்டு தான் ஐயா பந்துலு அவர்கள் வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி கப்பலோட்டிய தமிழன் என்ற ஒரு திரைக்காவியத்தை தயாரித்தார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வஉசிக்கு எத்தனையோ பூங்காக்களில் அவருடைய பெயர் வைத்திருக்கின்றார்கள், எத்தனையோ இடங்களில் மாவட்டங்களில் அவருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் வஉசியினுடைய புகழை மங்கடிக்க செய்ய வேண்டும் என்ற நினைத்தவர்கள் மத்தியில் அவருடைய புகழை, வஉ சிதம்பரம் பிள்ளை அவருடைய புகழை இன்றளவும் இந்த நாட்டு மக்கள் தெரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்து உழைத்து எத்தனையோ நபர்களிடத்தில் இழி சொற்களை எல்லாம் கேட்டு அவர்களுடைய புகழை பரப்பியவர் தமிழகத்தின் தந்தை ஐயா மாப்போசி என்ற ஒரு நாடார் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.